ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தான் விமானப்படை தளங்களை தகர்க்க இந்தியா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தியது. சீனா வழங்கிய வான் பாதுகாப்பு அமைப்பு பயனற்றதாக இருந்தது. நமது உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட பிரம்மோஸ் சூப்பர்சானிக் குரூஸ் ஏவுகணை அமைப்பு கைகொடுத்தது. பாகிஸ்தானின் விமானப்படை தளங்களை அழிக்க இவை செயல்பட்டதால் பாகிஸ்தான் வீழ்ந்துவிட்டது. நமது விமானப்படை துல்லியமான தாக்குதல்களை நடத்தியது மற்றும் பாகிஸ்தானில் பல இடங்களில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. பிரம்மோஸ் ஏவுகணைகளை பாகிஸ்தானால் தடுக்க முடியவில்லை. சீனாவின் தடுப்பு அமைப்புகளை பயன்படுத்தி பாகிஸ்தானால் இந்திய ஏவுகணைகளை தடுக்க முடியவில்லை. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்குப் பிறகு பிரம்மோஸின் புகழ் உலக அளவில் உயர்ந்துள்ளது. உலகம் முழுக்க பெரிய 17 நாடுகள் இதை வாங்குவதற்காக வரிசையில் உள்ளன. பிரம்மோஸ் ஏவுகணை இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்பில் உள்ள ஏவுகணைகளில் மிகவும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளில் ஒன்றாகும். இது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான கூட்டுத் திட்டமாகும். பிரம்மோஸ் என்ற பெயர் 2 நதிகளில் இருந்து வந்தது. இந்தியாவில் உள்ள பிரம்மபுத்திரா மற்றும் ரஷ்யாவில் மோஸ்க்வா. இந்த ஏவுகணை நவீன போர் யுக்தியில் இந்தியாவுக்கு மிக அதிக பவரை வழங்கக்கூடிய ஏவுகணையாகும். இது ரேடார் கண்டறிதலைத் தவிர்ப்பதற்காக தரை அல்லது கடல் மேற்பரப்புக்கு அருகில் தாழ்வாகப் பறக்க முடியும். இது தடைகளைத் தவிர்க்கவும் சரியான இலக்கை அடையவும் உதவும். பல நாடுகள் இதை வாங்க ஆர்வம் காட்டுவதற்கு பின் இந்த முக்கியமான காரணமும் உள்ளது. அதிவேக வேகம். பிரம்மோஸ் மாக் 2.8 முதல் 3 வேகத்தில் பயணிக்கக்கூடியது. ஒலியின் வேகத்தை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு. இது சூப்பர்சோனிக் ஏவுகணையாகும். இந்த வேகம் காரணமாக எதிரி நாடுகள் அதை சரியான நேரத்தில் கண்டறிந்து நிறுத்துவது மிகவும் கடினம். உயர் துல்லியம். தாக்கப்பட வேண்டிய இலக்கு நகர்ந்தாலும் பிரம்மோஸ் அதன் இலக்கை மிகத் துல்லியமாக தாக்குவும். இது எதிரி கப்பல்கள், பதுங்கு குழிகள் மற்றும் இராணுவ தளங்கள் உட்பட தரை மற்றும் கடல் இலக்குகளை எளிதாக தாக்க முடியும். நீண்ட தூரம். முதலில் இந்த ஏவுகணை 269 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது. ஆனால் இப்போது புதிய மாற்றங்கள் மூலம் 400 கிலோமீட்டர்களுக்கு மேல் பயணிக்க முடியும். இந்த மும்முனை தாக்குதல் காரணமாக பிரம்மோஸின் புகழ் உலக அளவில் உயர்ந்துள்ளது. உலகம் முழுக்க 17 பெரிய நாடுகள் இதை வாங்குவதற்காக வரிசையில் உள்ளன. தற்போது வரை பிரம்மோஸுக்கான உறுதிப்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தைக் கொண்ட ஒரே நாடு பிலிப்பைன்ஸ் ஆகும். இதுபோக மேலும் 16 நாடுகள் இதை வாங்க விருப்பம் தெரிவித்துள்ளன. ஜனவரி 2022இல் 3 கடலோர பாதுகாப்பு பிரம்மோஸ் ஏவுகணைக்காக 35 கோடியே 75 மில்லியன் ஒப்பந்தத்தில் பிலிப்பைன்ஸ் கையெழுத்திட்டது. இந்தோனேசியா பிரம்மோஸ் குரூஸ் ஏவுகணையின் மேம்பட்ட பதிப்பை வாங்குவதற்கு இந்தோனேசியா 200 முதல் 350 மில்லியன் டாலர் ஒப்பந்தத்திற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. வியட்நாம் அதன் இராணுவம் மற்றும் கடற்படை இரண்டிற்கும் பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்குவதற்காக 700 மில்லியன் டாலர் ஒப்பந்தத்திற்கு திட்டமிட்டுள்ளது. மலேசியா அதன் சுகோய் Su-30 MKM போர் விமானங்கள் மற்றும் கெடா பிரிவு போர்க்கப்பல்களுக்கு பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்க பரிசீலித்து வருகிறது. தாய்லாந்து, சிங்கப்பூர், புருனே இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள் பிரம்மோஸ் வாங்க ஆர்வம் காட்டியுள்ளன. இதற்கான பேச்சுவார்த்தைகள் பல்வேறு கட்டங்களில் உள்ளன. பிரேசில், சிலி, அர்ஜென்டினா, வெனிசுலா இந்த லத்தீன் அமெரிக்க நாடுகள் பிரம்மோஸ் ஏவுகணையின் கடற்படை மற்றும் கடலோர பாதுகாப்பு வகை ஏவுகணைகளை வாங்க ஆலோசனை செய்து வருகின்றன. எகிப்து, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், UAE, கத்தார், ஓமன் இந்த மத்திய கிழக்கு நாடுகளும் பிரம்மோஸை வாங்க ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளன. இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்தும் வருகின்றன. இந்த பிரம்மோஸ் ஏவுகணை கனமான முன்பகுதியைக் கொண்டது, அதாவது ஹெவி போர்ஹெட். 200 முதல் 300 கிலோ வரை எளிதாக சுமந்து செல்லக்கூடியது. இது பெரிய கட்டமைப்புகள், எதிரி போர்க்கப்பல்கள் அல்லது
முக்கியமான பாதுகாப்பு வசதிகளை ஒரே தாக்குதலின் மூலம் அழிக்க முடியும். இது ரேடார் கண்டறிதலைத் தவிர்ப்பதற்காக தரை அல்லது கடல் மேற்பரப்புக்கு அருகில் தாழ்வாக பறக்க முடியும். இது தடைகளைத் தவிர்க்கவும் சரியான இலக்கை அடையவும் உதவும். அதேபோல் இதற்கென்று வடிவமைக்கப்பட்ட ஜிபிஎஸ் முறையில் மேம்பட்ட வழிகாட்டுதல் அமைப்புகளை இது பயன்படுத்தும். இந்தியா இதை பயன்படுத்த முடிவு செய்தால் ஏன் பாகிஸ்தானால் தடுக்க முடியாது? இதன் வேகம் காரணமாக பாகிஸ்தான் ஏவுகணை தடுப்பு பாகிஸ்தானின் தற்போதைய ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் பிரம்மோஸ் போன்ற ஏவுகணையை இடைமறிக்கும் அளவுக்கு வேகமாகவோ அல்லது மேம்பட்டதாகவோ இல்லை. இது சூப்பர்சானிக் வேகத்தில் பயணிப்பதால் இது மிக குறைந்த எதிர்வினை நேரத்தை மட்டுமே பிரம்மோஸ் தரை அல்லது கடலுக்கு அருகில் பறக்கிறது. அதனால் ரேடாரில் கண்டறிவது கடினம். அதை கண்டுபிடிக்கும் நேரத்திற்கு முன்பே இந்த ஏவுகணை இலக்கை தாக்கிவிடும். நிலம், கடல் அல்லது ஆகாயத்திலிருந்து ஏவ முடியும் என்பதால் இந்த ஏவுகணை எங்கிருந்து வரும் என்பதை பாகிஸ்தானால் எளிதில் யூகிக்க முடியாது. இது முன்கூட்டியே சரியான பாதுகாப்பு அரணை உருவாகுவதை கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக்குகிறது. ஒரு பிரம்மோஸ் ஏவுகணை மூலம் தாக்கப்பட்டாலும் அது இராணுவ இலக்குகள் அல்லது கப்பல்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தும். குறைந்த எண்ணிக்கையிலான பிரம்மோஸ் ஏவுகணைகள் மொத்தமாக ஒரு போரின் முடிவை மாற்றும் திறன் கொண்டது. பிரம்மோஸ் போன்ற வேகமான அல்லது மேம்பட்ட ஏவுகணை அமைப்பு பாகிஸ்தானிடம் தற்போது இல்லை. அதன் பெரும்பாலான அமைப்புகள் மெதுவாகவே உள்ளது. மேலும் இப்படி அறிவியல் மற்றும் வரலாற்று வீடியோக்களுக்கு நம்ம புது ஒளிகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க.